Welcome to Kamal Online Maths. In the video, 2014 Engineering College Lecturers TRB Mathematics question paper solve பண்ண போறோம். அதுல இருக்க questions one by one நம்ம பார்க்க போறோம். And first question part A ல let F be a map from R3 to R3 be the projection of a vector V into xy plane given by f of xy z equal to xy0. The kernel of f is the question. So இங்க map f அப்படிங்கிறது projection map into xy plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய kernel என்ன அப்படின்னா அது z axis தான் இருக்கும். ஸோ kernel value எப்படி இருக்கும்னா set of all the points a b c in R cube such that a equal to 0 b equal to 0. அதாவது பாயிண்ட் எல்லாமே 0 0 c அப்படின்னு இருக்கும். ஸோ இது z ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால் இந்த மேப்பிங்கோட கெர்னல் அப்படிங்கிறது z ஆக்சஸ். நெக்ஸ்ட் கொஷின் a point x in a subset A of a topological space is said to be an isolated point if four options கொடுத்திருக்காங்க. So first definition ஒரு தடவை நம்ம recall பண்ணிக்கலாம். A point x is called an isolated point of a subset S of a topological space X if x is an element of S and there exists a neighborhood of x which does not contain any other point of S. So ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேர் சொல்லணும். அந்த பாயிண்ட்டை ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் இருக்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த செட்டில் இருக்கிற எந்த பாயிண்ட்டுமே அந்த நெய்பர்ஹுட்டில் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட் பாயிண்ட். ஸோ இங்கே டெஃபினேஷன் ஆப்ஷன் பி அதுக்கு கரெக்டாக இருக்கும். எ பாயிண்ட் x in a subset A of a topological space is said to be an isolated point if it has a neighborhood which contains no other point of A. So அதான் அதுக்கு சரியான விடை. ஸோ இந்த செட் ஆஃப் ஆல் ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் சேர்ந்தா நமக்கு கிடைக்கிற அந்த செட்டுக்கு பேர் தான் டிஸ்க்ரீட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம இங்கே அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். டிஸ்க்ரீட் செட். ஸோ டிஸ்க்ரீட் செட் அப்படின்றது என்ன அப்படின்னா a set that is made up of only isolated points. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படின்ற ஒரு செட்டு 0 யூனியன் க்ளோஸ்டு இன்டர்வல் 1,2 பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்க்ரீட் செட்டு. இங்கே 0 அப்படிங்கிறது ஐசோலேட்டட் பாயிண்ட். இன்னொரு உதாரணம் பாருங்கள். எஸ் செட் வந்து 0 யூனியன் நம்பர்ஸ் வந்து 1 1/2 1/3 1/4 எக்ஸெட்ரா. ஸோ இந்த செட்டுக்கு ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுன்னா the number of the form 1/some n 1/1 1/2 1/3 1/4 இதெல்லாம் தான் இதுக்கு ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸாக இருக்கும். 0ங்கிறது இதுக்கு ஐசோலேட் பாயிண்ட்டாக இருக்காது. 0 is not an isolated point. நீங்கள் டெஃபினேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நெய்பர்ஹுட் போடும்போது அந்த செட்டில் வேறு எந்த பாயிண்ட்டும் அங்கே இருக்காது. ஆனால் இங்கே 0க்குன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய நியர்பை நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அதனால் 0ங்கிறது ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருக்காது. ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இந்த 1/1 1/2 1/3 எல்லாமே இந்த செட்டுக்கு ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் இஃப் A is a subset of a topological space X then ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆஃப் A and the set A and the closure எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம். இதுவும் பேசிக் டெஃபினிஷன்
ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டுனா இன்டீரியர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது அந்த ஏவுக்கு சப்செட்டாக இருக்கும், அந்த செட் அதனோட க்ளோஷருக்கு சப்செட்டாக இருக்கும். ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி ஓப்பன் செட் இஸ் மெஷரபிள், எனி க்ளோஸ்டு செட் இஸ் மெஷரபிள், Cantor set is not measurable, the intersection of countable number of measurable sets is again a measurable. So incorrect statement. Any open set and any closed set are measurable. So அதனால் இது ரெண்டுமே true. இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே true. Cantor set is not a measurable set அப்படின்னு சொல்கிறாங்க, இது false. ஏன்னா Cantor செட்டும் measurable. The intersection of countable number of measurable sets is again a measurable set, not true. Our incorrect statement எது அப்படின்னா ஆப்ஷன் சி, Cantor set is not a measurable set அப்படிங்கிறது தான் wrong. ஏன்னா Cantor செட்டும் measurable, அதனோட measure வந்து 0. Next question, let M be a closed linear subspace of a Hilbert space H, then M and M perpendicular are not disjoint. M is a subset of M perpendicular, M perpendicular subset of M, M and M perpendicular are disjoint. So M is a closed linear subspace of a Hilbert space H. M perpendicular அப்படிங்கிறத நம்ம அதனோட ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ M ஒரு க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் அப்படின்னா M பர்பண்டிகுலர் ஆல்சோ க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் தான். எம்முக்கும் M பர்பண்டிகுலருக்கும் காமன் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி, எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. இதுதான் அதனோட டெஃபினேஷன். இப்போ இந்த கணக்குக்கு சரியான விடை எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா M and M perpendicular are disjoint. ஸோ அதுதான் அதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், த சொல்யூஷன் டு a transportation problem with m sources and n destinations is feasible if the number of allocations are எவ்வளோ வரும் அப்படின்னா m plus n minus 1. ஸோ இது பேசிக் ரிசல்ட் தான். ஸோ ஃபீஸிபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வித் m sources and n destination அப்படின்னா நம்பர் ஆஃப் allocations will be m plus n minus 1. Question number 7, find which of the following is not complete. Q, Cn, Rn, Hilbert space. ஸோ இதில் எது கம்ப்ளீட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, கம்ப்ளீட் மெட்ரிக் இல்லைன்னு கேட்குறாங்க. Cn, Rn, Hilbert space இது எல்லாமே கம்ப்ளீட். Q தான் நாட் கம்ப்ளீட். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அனாலிசிஸில் பேசிக் ரிசல்ட் என்ன அப்படின்னா எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து நம்ம கோஷி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதனோட கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. அதாவது எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் நீட் நாட் பி கன்வர்ஜென்ட். சப்போஸ் இஃப் இட் இஸ் கன்வர்ஜென்ட் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்னால் அந்த மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம கம்ப்ளீட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த Cn, Rn, Hilbert ஸ்பேஸ், அப்புறம் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், இது எல்லாமே கம்ப்ளீட். ஆனால் Q அப்படிங்கிறது நாட் கம்ப்ளீட், அதாவது இன்கம்ப்ளீட். அது ஏன் அப்படின்னா அங்கே கோஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகிறதில்ல. அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் தரேன். ஒரு சீக்வன்ஸ் xn வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா x1 வந்து 1ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். xn + 1 வந்து xn/2 + 1/xn அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இது ஒரு கோஷி சீக்வன்ஸ். இது கன்வர்ஜஸ் டு √2. ஆனால் √2 அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸில் வராது. ஸோ அதனால் இந்த கோஷி சீக்வன்ஸ் அங்கே கன்வர்ஜென்ட் ஆகாது. அதனால் Q அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம டோபாலஜியில் படிச்சிருப்போம்,
every compact metric spaceும் complete அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்னொரு விஷயமும் படிச்சிருப்போம். a metric space அப்படிங்கிறத நம்ம காம்பேக்ட் அப்படின்னு சொல்லணும்னா if it is complete and totally bounded, அந்த விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரியான விடை எது நாட் கம்ப்ளீட் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல், ஆன்சர் Q. நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதனோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. y டபுள் டேஷ் மைனஸ் 6y டேஷ் ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 64 e பவர் மைனஸ் t. இது ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ m square minus 6m plus 25 equal to 0. So m equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So 6 plus or minus 3600 64 minus 8i by 2. So 3 plus or minus 4i. So roots are imaginary. So என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் e பவர் ஆல்ஃபா x into c1 cos 4x. ஓகே, கொஷின் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கே டீயில் இருக்குது. ஸோ நான் டீயில் யூஸ் பண்ணுறேன், பரவாயில்ல, நான் எக்ஸ்லேயே போட்டுக்கிறேன். cos 4x plus c2 sin 4x. ஸோ இங்கேயே ஆப்ஷன்ஸ் ஏ பி வராது, ஏன்னா இங்கே e பவர் மைனஸ் 3tயில் இருக்குது. பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். 64 e பவர் மைனஸ் t டிவைடட் பை d square minus 6d plus 25. ஸோ டிக்கு மைனஸ் 1ன்னு வேல்யூவை கொடுக்குறோம். இப்போ 64 e பவர் மைனஸ் t 1 minus 6 plus 25 டிக்கு மைனஸ் 1 அவங்க ப்ளஸ் ஆகிடும். ஓகே, 25 plus 1 26 plus 6 32 64 by 32 2 e பவர் மைனஸ் t. ஸோ அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு சரியான விடை. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதுகிறப்போ இந்த ஆன்சர் நமக்கு சரியாக வரும். நெக்ஸ்ட் கொஷின், த சிங்குலர் சொல்யூஷன் ஆஃப் டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் டோ டி ஈக்குவல் டு e பவர் மைனஸ் டி காஸ் எக்ஸ் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை டேரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம், இல்லை இங்கே கொடுத்துருக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆன்சர் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் 1 நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் u ஈக்குவல் டு 0 அட் t ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ when t ஈக்குவல் டு 0 u ஈக்குவல் டு 0 செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே tக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 மைனஸ் e பவர் மைனஸ் t sin x, இது u. ஸோ t இங்கே 0ன்னு கொடுக்குறேன். அப்போ t 0 ஆகும்போது e பவர் 0 1 மைனஸ் 1 0 இன்ட்டு sin x 0 ஆகிடும். ஸோ t ஈக்குவல் டு 0னா u ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு டோ u பை டோ டீயோட வேல்யூ x 0ன்னு இருக்கும்போது 0 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டோ u பை டோ டி கண்டுபிடிக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு டி பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். அப்போது e பவர் மைனஸ் டி sin xன்னு வந்துடும். இப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்குறேன். இங்கே எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தேன்னா sin 0 0, அப்போ டோ u பை டோ டி 0. ஸோ எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. கொஷினும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் டோ டி என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். டோ u பை டோ டி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது திரும்ப ஒரு முறை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் டோ டி. அப்போது e பவர் மைனஸ் டி sin எக்ஸுக்கு காஸ் எக்ஸ். ஸோ எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது, கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்னோடய சொல்யூஷன் இதுதான், 1 மைனஸ் e பவர் மைனஸ் டி sin x. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த லாப்லாஸ் ஈக்குவேஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷனை போலார் கோஆர்டினேட்ஸில் எப்படி எழுதலாம்? ஓகே, லாப்லாஸ் ஈக்குவேஷன் இன்
polar form எப்படி வரும்னா dou square u by dou r square plus 1 by r dou u by dou r plus 1 by r square dou square u by dou theta square அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் 1 எடுத்துக்கோங்க. 1 by r square dou square u by dou theta square கரெக்டாக இருக்குது. தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு 2 டேர்மை கம்பைன் பண்ணி அந்த மாதிரி எழுத முடியுமா அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணால் போதும். ஆப்ஷன் 1 நம்ம இப்போ எடுத்து செக் பண்ணுறோம். 1 by r into dou by dou r of r into dou u by dou r. ஸோ 1 by r இருக்கட்டும். வித் ரெஸ்பெக்ட் டு ஆரில் நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஆரை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். dou u by dou r வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dou square u by dou r square வரும். அடுத்தது ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ dou u by dou r அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வரும். ப்ளஸ் 1 by r square அந்த டேர்ம் அங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது ஆர் இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா dou square u by dou r square plus 1 by r into dou u by dou r வரும். ப்ளஸ் அந்த 1 by r square dou square u by dou theta square நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு ஆன்சர் சரியாக வரும். அப்போ ஏ அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். The Wronskian of 3 independent solutions of x triple dash minus x double dash minus x dash plus x is equal to 0 in closed interval 0,1. Okay. ஸோ இதனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து நான் அதனுடைய இண்டிபெண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். m cube minus m square minus m plus 1 equal to 0. இதனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 minus 1 minus 1 1. ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். minus 1 0. ஓகே. அப்போ ரிமைனிங் ரூட்ஸ் m ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா அப்போ m equal to plus or minus 1. அப்போ டோட்டலாக ரூட்ஸ் வந்து இந்த எம்முக்கு 1 1 மைனஸ் 1. ஸோ அப்போ அதனோட இண்டிபெண்ட் சொல்யூஷன்ஸ் 5 1 5 2 5 3 எப்படி வரும்னா e பவர் எக்ஸு எக்ஸு e பவர் எக்ஸு e பவர் மைனஸ் எக்ஸ். இதனோட ரான்ஸ்கியன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ ரான்ஸ்கியன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 3 cross 3 டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட் ரோவில் அந்த ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் ரோவில் அதனுடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், தேர்ட் ரோவில் அதனோட செகண்ட் டெரிவேட்டிவ். எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், அகைன் இ பவர் எக்ஸ். எக்ஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸு திரும்ப ஒரு இ பவர் எக்ஸ் வரும். அப்போ 2 times வரும். இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இதான் என்னுடைய டிட்டர்மினன்ட். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு 0 இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா C2ல் எல்லாமே 2 எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இதை 2 டிட்டர்மினண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் எப்படி வரும்னா C1 வந்து இ பவர் எக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். C3 வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் இருக்கும். C2 பார்த்திங்கன்னா எக்ஸ் இ பவர் எக்ஸே காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட்லேருந்து C1ல் இ பவர் எக்ஸையும் C2ல் எக்ஸ் இ பவர் எக்ஸையும் வெளியில் எடுத்தோம்னா 2 காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும். அதனோட வேல்யூ 0 ஆகிடும். செகண்ட் டிட்டர்மினண்ட் வேல்யூவை மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சா போதும். அது எப்படி இருக்கும்னு பாருங்கள். இ பவர் எக்ஸ் C1 ஃபுல்லாக இருக்கும். C2ல் 0 இ பவர் எக்ஸு 2 இ பவர் எக்ஸ் இருக்கும். C3 ஆஸ் யூஷுவல். அப்போது செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் காமனாக ஃபஸ்ட்டு காலம்லேருந்து இ பவர் எக்ஸ், செகண்ட் காலம்லேருந்து இ பவர் எக்ஸ், தேர்ட் காலம்லேருந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டிட்டர்மினண்ட் எப்படி வரும் பாருங்கள். 1 இங்கே இருக்கும், இங்கே 0 1 2 இருக்கும்.
இங்கே 1 மைனஸ் 1 1ன்னு இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ என்னங்கிறத மட்டும் நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும். இ பவர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் போனால் ஒரு இ பவர் எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். டிட்டர்மினன்ட் வேல்யூவை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1 இன்ட்டு 1 + 2 0 ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 1. அப்போ 1 + 2 3, 2 மைனஸ் 1 வந்து ஒரு 1 4. அப்போ 4 இ பவர் எக்ஸ் 4 இ பவர் டி. ஆப்ஷன் சி இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், த ரேங்க் அண்ட் நல்லிட்டி ஆஃப் எ சைக்ளிக் கிராஃப்னு வரணும். அது ஆஃப் n வெர்டிசஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. n-1 n, 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 n-1, 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 1. ஓகே, ஒரு சைக்ளிக் கிராஃப் n வெர்டிசஸில் இருக்குது. அதனுடைய ரேங்க் அண்ட் நல்லிட்டி. ஓகே, ஒரு n வெர்டிசஸில் இருக்கிற ஒரு கிராஃபுக்கு ரேங்க் வந்து ஆர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா அந்த கிராஃபோட அட்ஜசன்சி மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்க் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ஆர்னு இருந்தது அப்படின்னா அந்த கிராஃபோட ரேங்கை ஆர்னு சொல்லுவோம். அதனுடைய பேலன்ஸ் n-r அப்படின்றத அதனுடைய நல்லிட்டியோட ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இன் டோட்டல் n-r + r டோட்டலாக n நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் ஏ கிராஃபாக இருக்கணும். இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ரெண்டு வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு n வருது அப்படின்னு பாருங்கள். அதுதான் அதனுடைய ரேங்க்கும் நல்லிட்டியாகவும் இருக்கும். அப்போ n-1 அண்டு 1 ஆட் பண்ணிங்கன்னா தான் n வரும். ஸோ ரேங்க் அண்டு நல்லிட்டி ஆஃப் எ சைக்ளிக் கிராஃப் ஆஃப் n வெர்டிசஸ் வந்து n-1, 1. ஆன்சர் டி அதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், லெட் f of x equal to x square on closed interval 0, 1 and p 0, 1/4, 2/4, 3/4, 1 be a partition on 0, 1. Then u p, f upper sum எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்பர் ரீமான் சம் நமக்கு டெஃபினேஷன் தெரியும். u p f டிஃபைன் பண்ணுறோன்னா நமக்கு அதனோட வேல்யூ என்ன வரும்னா சம்மேஷன் k runs from 1 to n maximum of f in the interval into length of the interval. இதான் அதனோட டெஃபினேஷன். ஸோ அந்த பார்ட்டிஷனில் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ இன்ட்டு அந்த பார்ட்டிஷன் வேல்யூ எல்லாமே இங்கே நம்ம ஈக்குவலாக 1/4 டிவைட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வேல்யூ தான் அப்பர் சம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து எக்ஸ் வந்து 0, 1/4, 2/4, 3/4, 1 இருக்குது. f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர் 0, 1/16, 4/16, 9/16, 1 ஸ்கொயர் வந்து 1. அப்போ அப்பர் வேல்யூவை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்பர் சம். இப்போ டெஃபினேஷன் படி ஒவ்வொரு இன்டர்வல்லையும் மேக்ஸிமம் வேல்யூ அந்த சப் இன்டர்வலில் 0 to 1/4 மேக்ஸிமம்னா 1/16 இன்ட்டு அந்த இன்டர்வலோட லென்த் 1/4 ப்ளஸ் நெக்ஸ்ட் இன்டர்வல் 1/4 to 2/4 அதில் அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ இன்ட்டு அந்த லென்த் ஆஃப் த இன்டர்வல். அகெயின் 4/16, 9/16 மேக்ஸிமம் இன்ட்டு லென்த் ஆஃப் த இன்டர்வல். இங்கே 9/16 1ல் மேக்ஸிமம் வேல்யூ 1 ஆர் 16/16 அதை போட்டுக்கலாம் இன்ட்டு 1/4. ஸோ 1/4 அப்படிங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/16 ப்ளஸ் 4/16 ப்ளஸ் 9/16 ப்ளஸ் 16/16 ஆட் பண்ணி பாருங்கள் 30/16 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து
15/32. D அதுக்கு சரியான விடையாக இருக்கும். Next question, for the metric space 0,1 open interval with usual metric, which one is not true? 0,1 is complete, 0,1 does not have the Hain-Borel property, 0,1 has the Hain-Borel property, none of this. Okay. 0,1 அப்படிங்கிறது not complete. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, 1/n. இது வந்து ஒரு காஷி சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா n tends to infinity எடுக்கிறப்போ 0ல் கன்வெர்ஜென்ட் ஆகும். ஆனால் 0ங்கிறது அந்த ஸ்பேஸில் இருக்காது. ஸோ 0,1 அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. அதனால் இது ராங். 0,1 has the Hain-Borel property, does not have the Hain-Borel property. Hain-Borel property na enna? First அதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் x, d. அங்கே Hain-Borel property அப்படின்னா என்ன அப்படின்னா, if each closed and bounded set in x is compact. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 0,1 அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா, இங்கே அதை Hain-Borel ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு அண்டு பவுண்டடாக அது இருக்கணும். 0,1 அப்படிங்கிறது க்ளோஸ்டு செட் கிடையாது. ஸோ அதனால் 0,1 டஸ் நாட் ஹாவ் த Hain-Borel ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ட்ரூ. ஆர் இதை வேறு மாதிரி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, Hain-Borel ப்ராப்பர்ட்டி காம்பேக்ட் செட்டோட டெஃபினேஷன், எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஸ் எ ஃபைனைட் சப் கவரிங் that also covers the set அப்படிங்கிறது டெஃபினேஷனாக இருக்கும். ஸோ இந்த செட்டுக்கு நீங்கள் ஓப்பன் கவரிங் எடுத்திங்கன்னா ஃபைனைட் சப் கவரிங் அதுக்கு வராது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அந்த முறையிலையும் இதை ப்ரூஃப் பண்ணலாம். 0,1 அப்படிங்கிறதுக்கு Hain-Borel ப்ராப்பர்ட்டி வராது அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், which one of the following theorem is used in the proof of the fundamental theorem of algebra? Cauchy's theorem, Liouville's theorem, Taylor's theorem, Morera's theorem. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா அப்படிங்கிறது என்னென்னா, எனி பாலினாமியல் p of z, say some a0 plus a1z plus etc an zn and n is greater than or equal to 1. So any polynomial p of z has at least one 0. அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு லியோவில்லேஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிளர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ அதனால் எந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லியோவில்லேஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம். லியோவில்லேஸ் தியரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். f of z is bounded entire function அப்படின்னா then f of z is constant அப்படிங்கிறது தான் அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த தியரத்தை அப்ளை பண்ணி தான் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ராவை ப்ரூஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷின், let f be a measurable function, then infimum of alpha such that f is less than or equal to alpha almost everywhere is called. ஸோ இது மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற டெஃபினேஷன் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் பாருங்கள், infimum of alpha such that f is less than or equal to alpha almost everywhere. ஸோ இதை நம்ம எசென்ஷியல் சுப்ரீமம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டெஃபினேஷனும் இருக்குது, சுப்ரீமம் ஆஃப் ஆல்ஃபா சச் தட் எஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். இதை எசென்ஷியல் இன்ஃபியூமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்கே நம்ம தெரிஞ்சுப்போம். infimum of alpha such that f is less than or equal to alpha almost everywhere அப்படின்னா essential supremum. ஸோ இங்கே infimum வந்தால் supremum, infimumக்கு less than or equal to நமக்கு வச்சுக்கணும். supremum வர்றப்போ அதுக்கு பேர் essential infimum, supremumக்கு greater than or equal to ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற கேள்விக்கான சரியான விடை அப்படின்னு வரும்போது infimum of alpha f less than or equal to alpha almost everywhere அப்படின்னா அதை நம்ம essential supremum of f அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், in a Hilbert space which of the following is incorrect? Okay,
0 is the only vector orthogonal to itself. If x and y are orthogonal, then norm x minus y square equal to norm x square plus norm y square. Every vector is orthogonal to 0. Every vector x is orthogonal to itself. Okay. Hilbert space la kekranga. So Hilbert space la vectors நம்ம 2 vectors u v எடுத்துக்கிறோம். அந்த வெக்டரை ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லணும்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினிஷனில் uv இன்னர் ப்ராடக்டில் 0 அப்படின்னு சொல்லணும்னா ஒன்று uv பெர்பெண்டிகுலராக இருக்கணும், ஆர்த்தோகனலாக இருக்கணும், இல்லைனா u 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா v 0வாக இருக்கணும். u 0வாக இருக்கும்போது v some other vectors, v 0வாக இருக்கும்போது u some other vectors. ஸோ அப்போ இதிலிருந்தே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா every vector is orthogonal to 0. நெக்ஸ்ட்டு u, v எப்போ 0வாக இருக்குன்னா u and v சைமல்டேனியஸாக 0வாக இருக்கும்போதும் அதனோட வேல்யூ 0 தான். ஸோ இந்த டெஃபினிஷனும் ட்ரூ. 0 is the only vector orthogonal to itself. x, y ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய் வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ இதனோட வேல்யூ என்ன? நார்ம் எக்ஸ் மைனஸ் ஒய் வேல்யூன்னு வரும்போது நார்ம் எக்ஸ் ஸ்கொயர் நார்ம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய்னு வரும். எக்ஸ் ஒய்யும் ஆர்த்தோகனல்னு சொன்னதுனால இதனோட வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா இந்த ரிசல்ட் ட்ரூ. அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னா டி, எவ்ரி வெக்டர் எக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் டு இட் செல்ஃப் அப்படிங்கிறதா ராங். இந்த கேள்விக்கு அதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், இஃப் த பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் மைனஸ் 1 இஸ் yp a2x பவர் 4 a1 x பவர் 3 plus a0 x square, then the values of a2, a1 and a0 respectively. Okay, ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதனுடைய பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ஸ் அங்கே இருக்குது a1, a0, a2. அந்த ஈக்குவேஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதிலிருந்து அந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பர்டிகுலர் சொல்யூஷனும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் தான், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ y பர்டிகுலர் சொல்யூஷன் yp கொடுத்துருக்காங்க a2 x பவர் 4 a1 x cube a0 x ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து y டபுள் டேஷ். ஸோ இதிலிருந்து y டேஷ் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 4a2 x பவர் 3 3a1 x ஸ்கொயர் 2a0 x y double dash 12a2 x square 6a1x plus 2a0. Since particular solution is also a solution of the differential equation, அதை அப்ளை பண்ணுறப்போ இந்த வேல்யூவை y டபுள் டேஷ்க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ 12a2 x ஸ்கொயர் plus 6a1x plus 2a0 equal to right side value 9x square plus 2x minus 1. So equating like terms x power 2 x power 2. About 12a2 equal to 9, a2 equal to 9 by 12, 3 by 4, 6a1 equal to 2, a1 equal to 1 by 3, 2a0 equal to minus 1, a0 equal to minus 1 by 2. So question a2, a1, a0, 3 by 4, 1 by 3, minus 1 by 2. Option B அப்படிங்கிறது சரியான விடை. Which one of the following partial differential equation is hyperbolic? Question number 19. Next question. So எந்த PDE வந்து hyperbolic அப்படின்னு கேட்குறாங்க. So zxx, zxy,
zyy equal to 0. இந்த ஈக்குவேஷன் PDE அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் இங்கே ABC கான்ஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ABC இந்த ஈக்குவேஷன் வந்து ஹைப்பர்பாலிக் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வரணும். இதான் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நான் இந்த 4 ஆப்ஷனில் செக் பண்ணுறேன். ஸோ அதான் எனக்கு சரியான விடை. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் இங்கே வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் ZXX மட்டும்தான் இருக்குது, மற்ற 2 டேர்ம் ஆப்ஷன். அப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே 1, பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூவும் 0. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன்னா வேல்யூ எனக்கு 0ன்னு வந்துடும். ஸோ அதனால் இது ஹைப்பர்பாலிக்காக இருக்க முடியாது. ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ வந்து 1, b 0, c 1. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர் 0 மைனஸ் 4ac, ஸோ லெஸ் தேன் 0 ஆகிடும். அதனால் இதுவும் ஹைப்பர்பாலிக்காக இருக்க முடியாது. ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி கான்ஸ்டண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்கே ரைட் சைடில் 0, இங்கே 6xy தான். ஸோ நமக்கு தேவை எல்லாமே செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான். அப்போ இதுவும் அதனோட வேல்யூவை கண்டுபிடிச்சிங்கன்னா -4ன்னு தான் வரும். அப்போ அதனால் இதுவும் வரப்போகிறதில்ல. ஆப்ஷன் டியை ரீரைட் பண்ணுறீங்கன்னா zxx மைனஸ் zyy ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஏ வேல்யூ 1, பி வேல்யூ 0, சி வேல்யூ -1 வரும். அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வரும்போது 0 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு சி. அப்போ அது +4ன்னு ஆகிடும், கிரேட்டர் தேன் 0. அது ஹைப்பர்பாலிக் PDE. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின். A fair coin was tossed 2 times. Given that the first toss resulted in heads, the probability that both tosses resulted in head. ஸோ ஒரு காயினை 2 தடவை டாஸ் பண்ணுறோம். முதல் தடவை ஹெட் கிடைக்குது, ரெண்டாவது தடவையும் ஹெட் கிடைக்கணும். அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏபி அப்படின்னு அந்த ஈவெண்ட்டை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏ அப்படிங்கிறது என்னென்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆன் த செகண்ட் டாஸ். ஸோ கெட்டிங் ஹெட் இன் தி செகண்ட் டாஸ். ஸோ ரெண்டாவது தடவை அந்த காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட் வரணும். இப்போ என்னென்ன பாசிபிலிட்டி? டோட்டலாக ஒரு காயினை 2 தடவை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். HH வரும், HT, TH, TT. இதில் எனக்கு செகண்ட் டாஸில் ஹெட் வரணும். அப்போ HH அண்டு TH இது 2 நமக்கு அங்கே ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக வரும். அப்போ இதனோட ப்ராபபிலிட்டி அப்படின்னு வரும்போது P of A னா N of A by N of S. அப்போ 2/4 1/2ன்னு வந்துடும். அடுத்து B அப்படின்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். அது ஃபஸ்ட்டு டாஸில் எனக்கு ஹெட்டு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு தடவையிலேயே எனக்கு ஹெட் வரணும். அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி வரும் பாருங்கள். HH வரும், அதுக்கப்புறமா HT வரும். இதனோட ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா N of B by N of S. P of B equal to N of B by N of S. அகெயின் இதுவும் 2/4 வரும், 1/2. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of A given B. ஸோ ஆல்ரெடி ஹேப்பண்ட். B வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு டாஸில் ஹெட்டு கிடைக்குது, செகண்ட் டாஸும் ஹெட்டாக வரணும். அதான் P of A by B. Definition P of A intersection B by P of B. P of A intersection B எவ்வளோ வரும் பாருங்கள். A இருக்குது, B இருக்குது. A intersection Bனா 1. ஏன்னா அந்த ஸ்பேஸ் HH மட்டும்தான் வரும். அப்போ இதனோட ப்ராபபிலிட்டி அப்படின்னு வரும்போது 1/4 வரும். P of B 1/2 or 1/4 2/4.
கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அப்படி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 1/4 × 4/2 1/2. அதனால் ஆன்சர் வந்து இங்கே 1/2. நெக்ஸ்ட் கொஷின், the value of 0 to 2pi d theta by 2 plus cos theta is எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ரிசல்ட் இருக்குது. 0 to 2pi d theta by a plus cos theta equal to 2pi by root of a square minus 1. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ 2pi root of a square minus 1 2pi by root 3. ஆப்ஷன் டி அதுக்கு சரியான விடை. அடுத்த கொஷின் 22. The cross ratio Z1, Z2, Z3, Z4 is the image of Z under the linear transformation which carries Z2, Z3, Z4 into 0, 1, infinity. ஸோ இதுவும் ஃபண்டமெண்டல் ரிசல்ட் தான் கிராஸ் ரேஷியோவில். ஆப்ஷன் சி அதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். மேலும் இது போன்ற கணக்குகளுக்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.